இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தும் பிரச்சினைக்கு ராஜதந்திர முறையில் தீர்வு காணலாமா அல்லது பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியுமா என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் முராரியும் முன்னாள் ராணுவ அதிகாரி கர்னல் ஹரிஹரனும் இன்றைய ஆளுக்கு ஒரு நிமிடம் பகுதியில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவற்றை பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி மோட்டர்னா மோட்டர், ஷெல்லுனா ஷெல்லு நாங்கள் திருப்பி பதில் அடிச்சு கொடுத்து தான் இருக்கோம். அவங்க என்னென்னா அவங்க சிவிலியன் கேஷுவல்ட்டி பற்றி கவலைப்படாமல் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்தில் அந்த ஆர்மனை ராணுவ நிலைன்னு எல்லாத்தையுமே பார்த்து அடிக்கிறாங்க. நாங்கள் பதிலடி கொடுத்து தான் இருக்கோன்றாங்க. இதனால காரணம் என்னென்னா அந்த பக்கத்தில் ஒரு 700க்கு மேலே தீவிரவாதிகள் இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு கவர் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபயரிங் நடந்துட்டு இருக்கு. இவங்க நம்ம இந்த பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஊடுருவாங்க. அதுக்கு ஆர்மி அதெல்லாம் இதை பாடி ஸ்போர்ட்ஸ் விட்டாங்க. எல்லை பாதுகாப்பு கடைன்னு இருக்குல்லையே அவங்க கிட்ட விட்டாங்க. ஆர்மி வந்ததுன்னா அதையும் பார்க்கணும். அது மோர் சீரியஸ் இன்ஃபில்ட்ரேஷன் பை தி மிலிட்டன்ஸ். சைனாவில் ஒரு அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கு. இங்கே அந்த மாதிரி இல்லை. செவரல் பேரல் சென்டர்ஸ்னு இருக்காங்க. நம்ம ஜாக்கிரதையாக அதை கையாளணும். பதிலடி கொடுக்கலாம். ஆனால் போரெல்லாம் முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள் நவ் இமீடியட்லி. பாதுகாப்புத்துறையிடம் ஒப்படைத்து விட்டது. இதற்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. அதன்படி பிஎஸ்எஃப் பயங்கரமாக அடித்தாங்க, திருப்பி அடித்தாங்க. அவங்க திருப்பி அடிக்க பிஎஸ்எஃப் மீண்டும் அடிக்க ஒரு 50-60 போஸ்ட் பாகிஸ்தான் போஸ்ட்டு தாக்குனாங்க. பிஎஸ்எஃப் தான் பண்ணுது, இன்னும் இராணுவம் வரலை. நம்ம அதில் 2 பங்கர் எல்லாம் அழிஞ்சு போச்சு 2 போஸ்ட்டில் பாகிஸ்தானுக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இப்போ இருக்குது. இதனால் என்ன தெளிவாகுது, இதை இப்போ பேச்சுவார்த்தை நடத்தினா யாரோட பேச்சுவார்த்தை நடத்துவது, அது ஒரு கேள்வி. திடீர்னு முடிவு எடுக்கிறது இல்லை. போர் என்பது பெரிய இழப்பு எல்லா நாடுகளுக்கும். அதனால் நம்ம இங்கே உட்காந்துட்டு ரத்த திலகமாக பார்த்துட்டு அந்த மாதிரி இல்லை. போர் என்பது பெரிய, ஏனெனில் அது லாபம் இல்லாத ஒரு வியாபாரம். அதான் நமக்கும் இழப்பு, பாகிஸ்தானுக்கு இழப்பு. அதனால் முடிவு எதுவும் திட்டவட்டமாக வராது போரில். போரும் அரசியல் ராஜதந்திரமும் கலந்து இருக்கணும். அப்படி தான் பண்ணணும். அதான் பண்ணிகிட்ருக்காங்க.